அல்லாஹ்வுடைய கிருபையினால் மகத்தான இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு பிறகு நம்முடைய அருமை சகோதரர் மன்சூர் அண்ணன் அவர்களுடைய அருமை தகப்பனாருடைய நினைவு தினமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்காக வேண்டி யாசின் ஓதி துஆ செய்யப்படும். அதற்கு பிறகு சிறிது நேரம் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி டீ போன்ற குடிபானங்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் நபில் தொழுகை 4 ரக்காத் ஜமாத்தாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிறிது நேரம் திக்ர் செய்யப்படும். அதற்கு பிறகு துஆவோடு இன்ஷா அல்லாஹ் நாம் கலைந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எல்லா அமல்களிலும் தவறாமல் அவசியமாக கலந்து இந்த இரவை மேன்மைப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. சங்கைக்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு இரவிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மகத்தான இரவை மேன்மைப்படுத்தும் மூலமாக நம்மவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்தை கொண்டும் சாலிஹீன்கள் காட்டி தந்த திக்ர்களை கொண்டும் தஸ்பீஹாத்துகளை கொண்டும் குர்ஆனை ஓதுவதை கொண்டும் இன்னும் தான தர்மங்களை செய்வதை கொண்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவி இருக்கிறான், கட்டளை இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். நம்ம வந்தோம் தொழுதோம் இந்த அமலோடு நம்ம முடிச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த அல்லாஹ் தஆலா இந்த இரவை மிகவும் சங்கையான ஒரு இரவாக ஆக்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த இரவுல அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்றும் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை நாங்கள் எவ்வாறு அதிலே ஈடுபட வேண்டும் என்று கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, அந்த இரவு அடைந்தால் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, ஒரு மனிதர் தனியாக கேட்கின்ற நேரத்திலே ஃபஅஃபு அன்னி என்று சொல்ல வேண்டும். யா ஆயிஷா, அதிகமாக இந்த துஆவை நீங்கள் ஓதிதாக, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பதையே பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இந்த துஆவை அதிகமாக ஓத வேண்டும் என்று உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லிக் கொடுப்பதன் வழியாக நமக்கு 2 விஷயங்களை உணர்த்துகிறார்கள். இந்த மகத்தான இரவிலே அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த அற்ப உலக காரியங்களுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விடாமல் நிரந்தரமான ஒரு உலகத்திற்காக, நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உண்டாகக்கூடிய ஒரு உலகத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதே போல இந்த இரவிலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும், விசேஷமாக துஆ செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருள் வாய் மொழியாக நமக்கு ஏவியிருக்கிறார்கள். அருமையானவர்களே,
அல்லாஹ் தஆலா இந்த மகத்தான இரவிலே எண்ணற்ற பாக்கியங்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த மகத்தான இரவிலே நரகத்திலிருந்து பாவிகளை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட விடுதலை செய்யக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் நன்மை ஆக்கி வருவானாக. இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவையும் பூரணமாக மக்பூலாக ஆக்கியிருவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இரவு மகத்தானது என்பதற்கு ஒரு சான்றாக ஒரு தனி சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றார். குர்ஆனில் உள்ள மற்ற ஏனைய சூறாக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்ரா என்று ஆரம்பிக்கும். பக்ரா என்று சொன்னால் மாடு சம்பந்தப்பட்டது. ஆனால் அந்த சூறாவிலே ஏதோ ஒரு 3-4 வசனங்கள் தான் அது சம்பந்தமாக இருக்கும். மற்ற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன் குர்ஆனில மிகப்பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய இன்னா தீனா கல்கௌதர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், இந்த 3 ஆயத்து தான் அதுல 3 விஷயங்களை சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த சூறாவை மாத்திரம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிக்கும் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் பத்ர். முழுவதுமாக இந்த சூறாவுடைய சிறப்புகளையும் இந்த சூறாவுடைய மாண்புகளையுமே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இரவை மகத்தான ஆக்கியதற்கு என்ன என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது மகத்தான இரவிலே அருள்மறையாம் திருமறையை நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் தஆலா கத்ர் என்று சொல்கிறான், சங்கைக்குரிய இரவு என்று சொல்கிறான். என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே சிறந்த இடமான மக்காவை தேர்ந்தெடுத்து உலகத்திலேயே சிறந்த மலையான ஜபல் நூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையிலே ஹிரா குகையை தேர்ந்தெடுத்து உலகத்திலேயே சிறந்த மனிதனான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாதங்களிலேயே சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்ற சங்கீமிக்க இரவிலே தான் இந்த அருள்மறையாம் திருமறை உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்திருக்கக்கூடிய கியாமத் நாள் வரை வழிகாட்டக்கூடிய அருள்மறையாம் திருமறையை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இத்தனை சங்கைகளையும் இத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் சங்கேமிக்க இரவிலே அருள்மறையாம் திருமறையை நாம் இறைக்கிறோம் என்று சொல்ல மாட்டார். அவன் சொல்லுகிறான் 1000 மாதங்களை விட சிறந்ததா. 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 ஆண்டு காலம், 83 ஆண்டும் 4 மாதங்களாக 4 மாதங்களாக ஒரு மனிதன் சராசரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆண்டு 60 ஆண்டுகள். அந்த காலகட்டத்திலே எல்லாத்தையும் போக ஆனால் அல்லாஹ் எவர் இந்த இரவை மாண்புபடுத்துகிறார்கள், எவர் இந்த இரவை மகத்தான ஒரு பாக்கியமாக வாழக்கூடிய 60 ஆண்டுகள் என்றால் அல்ல, 40, 50 ஆண்டுகள் மற்ற வேலைகளிலேயே கழிந்து வருகிறது. 10 ஆண்டுகள் குலுங்கி அழுகிறார். எம்பெருமான எத்தனை நியமத்துக்கள், எத்தனை சட்டங்கள், எத்தனை பாக்கியங்கள் நின்று விட்டது என்று அவர்கள் கவலை அடைந்து அழுதார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய வானவர்களும் இந்த உலகத்திற்கு இந்த இரவிலே வருகிறார்கள். சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு இந்த இரவிலே யார் யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ, யார் யாரெல்லாம்
தஸ்பீஹ் செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அருள்மறையாம் திருமறையை ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு எப்படி 2 பெருநாள் இருக்கிறதோ மாணவர்களுக்கு 2 பெருநாள் எதுவெல்லாம் தெரியுமா? லைலத்துல் புனிதமிக்க இந்த மகத்தான இந்த லைலத்துல் கத்ருடைய இரவும் வராத்திரம், இந்த 2 இரவும் அவர்களுக்கு பெருநாளாக என்று பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்துல செய்யக்கூடிய அடியார்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை பார்த்து அவர்கள் துஆ செய்கிறார்கள். சொல்லப்படுகிறது செய்யக்கூடிய அடியார்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் இடத்துல அவர்கள் முசாபா செய்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அது சாதாரண பாக்கியமா அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நசீபை நம் அனைவர்களுக்கும் தருவார். அருமையானவர்களே, இந்த பத்ருடைய இரவு எங்கே தேடுவது, எப்பொழுது தேடுவது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்திலே அந்த லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த 27வது இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. காரணம், பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் 27வது இரவுக்கு மிக சிறப்பு இருக்கிறது. காரணம், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதிக்கு பெயர் பெற்ற 2ஆம் உமர் என்று பெயர் பெற்ற ஹதீஸ்களை வல்லுநராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை வாசிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. சொல்கிறார்கள், என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ரை ரமலானுடைய கடைசி பத்தில் தேடுங்கள், குறிப்பாக 27வது இரவிலே அதிக கவனம் செலுத்துங்கள் அதில் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனுக்கு விளக்க உரை தந்த பெருமக்களில் தலைவராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் குர்ஆனிலே கத் அஃப்லஹல் முஃமினூன என்ற அந்த சூராவுக்கு ஒரு ஆயத்துக்கு விளக்கம் தரும்போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நண்பர்களிலே 7ஐ அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எல்லா நண்பர்களும் அல்லாஹ்வுடைய படைப்பாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது 7வது நண்பர். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அல்லாஹு ஹலக சபஅ சமாவாதி வ மினல் அர்தி மிஸ்லஹும், அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் 7ஆக படைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய படைப்பினுடைய மாற்றம் உருமாற்றம் 7ஆக இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இந்து தொழில் முதல் இரத்த கட்டியாக, சதக்கட்டியாக, எலும்பு கூடாக உயிர் பெற்ற ஒரு முழு மனிதனாக மாறக்கூடிய ஒரு ஒரு மாற்றம், ஒரு நிலைமை இருக்கிறதே, அது 7ஆக வைத்திருக்கிறார். அதே போன்று காபாவை சுற்றக்கூடிய அந்த தவாஃபை 7ஆக நமக்கு கடமையாக்கி, அதே போல் ஒரு மனிதன் சஜிதா செய்கின்ற பொழுது 7 உறுப்புகள் தரையில் அது பட வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதே போன்று நாளைய அரிசின் நிழலிலே, அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலிலே யாருமே ஒதுங்க முடியாத அந்த அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலிலே 7 கூட்டத்தார்கள் ஒதுங்குவார்கள் என்று அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், எனவே ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே, அதுவும் 7வது இரவிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப 27வது இரவுல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த சூராவோட 3 இடத்துல லைலத்துல் கத்ர் என்று சொல்றாங்க. லைலத்துல் கத்ருடைய எழுத்தினுடைய மொத்தம் 9. அல்லாஹ் தஆலா 3 இடத்துல சொல்லியிருக்கிற காரணத்தினால 3 27, அது 27வது இரவுல தான் வரும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மகத்தான அந்த இரவை மாண்புபடுத்தும் மூலமாக, சங்கைப்படுத்தும் மூலமாக அல்லாஹ் தஆலா எவ்வாறு இந்த இரவை சங்கைப்படுத்தியிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த இரவை அல்லாஹ் தஆலா இந்த இரவாக நமக்கு ஆக்கி தருவாங்க. இந்த இரவில் அல்லாஹ் நல்ல நிறைய அமல்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய எல்லா அமல்களிலும் நாம் பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய, அதாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம். யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு நன்மையை ஆதரவு வைத்து யார் இந்த இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்தில்
தாலா நம் அனைவர்களையும் மாற்றி வருவானாக. இப்பொழுது யாசின் மொழி துஆ செய்யப்படும் அதிலும் அமைதியாக கலந்து